அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடு எப்படி இருக்கு நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. திமுகவுடைய சத்தம் ரொம்ப அதிகமா இருக்குது. தினசரி அவங்களோட இருப்பை அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தினசரி மீடியாவுடைய அட்டென்ஷன் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விமர்சனம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கண்டனம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர அக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸை திமுக எடுத்துட்டு போறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்துடுறாங்க மக்கள் கவனத்துக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக திமுக கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை, ஒரு அமைதி இருக்குது. இப்ப சட்டமன்றம் நடக்கிறதுனால ஏதோ எடப்பாடி அவர்கள் எந்திரிச்சு பேசுறது, மக்கள் அதுவும் பாத்தீங்கன்னா பெருசா தாவேக்காவை அட்டாக் பண்றது, மிக கடுமையா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கலாய்க்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அவங்களுடைய பிரச்சனை. இப்ப குதிரை பேர் நடந்துச்சு, அந்த விஷயத்துல பயங்கரமா டென்ஷன் ஆனாரு செங்கோட்டையன் பேசினப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மேக்சிமம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்திரிக்கிறாரா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்பா, ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிட்டு போவாரு, மற்றபடி தேவையில்லாத இந்த லாவணி கச்சேரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அந்த லெவல்ல இருக்குது அவருடைய ஆக்டிவிட்டிஸ். அதை தாண்டி வெளியே அதிமுக என்ன பண்ணி இது வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம் ஏதாச்சும் நடத்தினாங்களா, தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி எதனா பயங்கரமா எதனா ஒன்று பண்ணாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு சைலன்ஸ் அப்படின்றது அதிமுக சைடில் இருக்குது. இது அதிமுக தொண்டர்களே கூட சில பேர் சோர்வடைஞ்சு பதிவு போடுறதெல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இது சம்பந்தமாக நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அதிமுகவுடைய அமைதியுடைய காரணம் என்ன, திமுகவுடைய இந்த ஆக்ரோஷத்துக்கான காரணம் என்ன? ஏன்னா தாவேக்காவால அதிகமா பாதிக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தா அதிமுக தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் வேட்டையாடி இருக்காங்க, உள்ள புந்து அவங்க கட்சியை சூறையாடி இருக்காங்க தாவேக்கா. ஆனாலும் இந்த அமைதி, அந்த ஆக்ரோஷம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு சைலண்டான ஒரு நகர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதாவது திமுக இன்னைக்கு அவங்களுடைய இருப்பை காட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. காரணம் கூட்டணி போச்சு, கூடவே சேர்ந்து அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் கெத்தா காலரை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் எல்லா காலத்திலயும் அவங்க முன்னாடி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க ரொம்ப வெயிட்டா இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு ரெண்டு லக்கியான விஷயம் இருந்துச்சுங்க. ஒன்னு அதிமுகவில் இருந்த பிளவு, ரெண்டு இங்க பாஜக உள்ள பூந்துரும் அப்படிங்கிற அரசியல். இது ரெண்டுமே அவங்க கிட்ட இருந்து பறிச்சு, கூட்டணியும் பறிச்சு, கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பறிச்ச உடனே டிஎம்கே ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன நெக்ஸ்ட்? ஓகே, இன்னைக்கு எம்எல்ஏ நம்பர்ல நம்ம அதிகமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு எக்ஸாக்ட் தேதியில திமுகவுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கணும்னா என்ன காரணம்? கிவ் மீ ஒன் ரீசன் டு ஓட் டிஎம்கே அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வரதுக்கான சிக்கல்ல திமுக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தினசரி அந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸை கையில் எடுத்துட்டு வந்து ஆன்டி டிவிகே, நாளைக்கு டிவிகேக்கு அன்பாப்புலாரிட்டி வரும்போது, ஆன்டி இன்கம்பன்சி வரும்போது அது நம்மள்தான் மாறணும்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பட் ஏடிஎம்கேவுடைய சைலன்ஸு ஒரு மாதிரி மர்மமா இருக்குது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவங்களுடைய சைலன்ஸுக்கு பின்னாடியும் ஒரு கால்குலேஷன் தான் இருக்குது. ரொம்ப கால்குலேட்டிவா தான் அவங்க சைலண்டா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இது ஒரு எதிர்பாராத தேர்தல் முடிவு, அதுவும் அதிமுக மிகப்பெரிய அளவில் ஸ்டன்னான தேர்தல் முடிவு. திமுகவும் ஸ்டன் ஆனாங்க, அதிமுக இன்னும் பயங்கரமா ஸ்டன் ஆனாங்க. 47 தானா, மதியம் 12-12 வரைக்கும் கூட 80 இருந்துச்சு அதிமுக கூட்டணியுடைய அந்த லீடிங். அதுக்கப்புறம் அப்படியே டிராப் ஆகி நிறைய சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய தொகுதி இழக்கிறாங்க. 47 வந்து முடியுது அதிமுக ரெட்டையில ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்ட்டு. அப்ப அதுல அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீனியர் தலைவர்கள் எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்க. தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எல்லா திசையில இருந்தும் அவர் மீது தாக்குதல்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் தாவேக்கா இறங்கி அவங்கள வந்து நிலைக்குலைய வைக்கிற மாதிரியான செயல்கள் ஈடுபடும் போது அப்ப ஒரு விஷயம் வந்து மெதுவா பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இந்த கொங்கு மண்டலம் இருக்குது இல்லைங்களாங்க, கொங்கு மண்டலம், அது போக பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இப்போ சவுத் மாவட்டங்கள், மெதுவா ஒரு விஷயத்த அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டு போட்டோம் தாவேக்காவுக்கு, பட் இவ்வளோ மோசமா இவங்க தோப்பாங்கன்னு நம்ம நினைக்கலையே அதிமுக அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த சூழல்ல அப்படியே சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தப்படுகிற விதம், அவர் பேசும்போதெல்லாம் அவருடைய மைக் ஆஃப் பண்றது, அவரை ரொம்ப மட்டம் தட்டி உட்கார வைக்கிறது, அவர் பக்கம் வந்து ஃபோக்கஸ் வைக்காம இருக்கிறது, அவருக்கு டைம் கொடுக்காம அவரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி உட்கார சொல்றது, ரொம்பவே ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வம்பிழுக்கிறது மாதிரி எதுவுமே பண்றதில்ல, ஆனா ரொம்பவே அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக்டர் ஒரு சைலண்டான ஒரு இஷ்யூவா கிரியேட் ஆகிட்டு வருது.
கொங்கு மற்றும் அந்த பக்கம் சவுத்துல எல்லா ஏரியாலையுமே. என்னன்னா விட்டுட்டமேடா, இப்படி ஒரு நிலைமையில நம்ம விட்டுருக்க கூடாதோ. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, 2024 ஆகட்டும் 2026 ஆகட்டும், 2026 அதிமுக இத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறதுல கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் பாமக போட்ட பிச்சை தான் அப்படின்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சி.வி. சண்முகம் அவர்கள் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மை சொல்லணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு பிஎம் ஃபேஸே கிடையாது, மோடியும் இல்லை ராகுல் காந்தியும் இல்லை, அதிமுக தான் போட்டிடுது. அந்த 2024 தேர்தலையே மிகப்பெரிய அளவில் வன்னியர் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது அதிமுக நடக்குது. பாமகவும் அப்ப கூட்டணியில் இல்லை. பாமக அவர்கள் அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. யாரு, அண்ணாமலை, இவங்கெல்லாம் ஒரு டீம் இருந்துச்சு, அந்த கூட்டணியில தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் வன்னியர் கன்சாலிடேஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா அதிமுக பக்கம் நகர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2026 தேர்தலையும் இதுங்க போனாதான் இது நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும், ஏன்னா அந்த ஓட்டு அங்கதான் இருக்குது அப்படிங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டும் சேரும்போது இன்னும் வலிமையா இருக்குன்னு சொல்லி பாமக உள்ள வராங்க. அது கன்வெர்ட்டும் நடக்குது, நிறைய ஓட்டும் வருது, நிறைய தொகுதிகளில் வின் பண்றாங்க அந்த பெல்ட்ல, நார்த் பெல்ட்ல. இதை எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு இதே பார்த்தீங்கன்னா நம்ம இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொங்கு மண்டலத்துல அது கோயம்புத்தூர் ஆகட்டும், நம்ம திருப்பூர் ஆகட்டும், நிறைய நம்ம மாவட்டங்கள்ல கைவிடப்படுது அதிமுக, மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. இது அந்த நேரத்தில் அவங்க ஓட்டு போட்டு தள்ளினாலுமே கூட அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தப்படுற விதத்தை எல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. நம்ம அதை பத்தி கேள்விப்படும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விட்டுட்டோமோ, வன்னியர் அவங்க நம்ம சொந்த சமூகம் இல்லை, ஆனா அவங்க கூட தாங்கி நின்னாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனா நம்ம ஊருக்கார நம்ம ஆளை நம்ம விட்டுட்டோமே, நம்ம நின்றுக்கணும் இல்ல, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கொங்கு மண்டலத்திலையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டவுன் த சவுத்லையும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மீதான அந்த ஒரு ஒரு சிம்பத்தின்னு சொல்றதா அல்லது ஒரு வருத்தம்னு சொல்றதா, ஏதோ ஒன்று சைலண்டா அது அப்படியே பில்ட் ஆயிட்டு வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசா வெடிக்குது. அந்த இடத்துல தான் தாவேகாவுடைய அந்த ஒரு பிளான், அதாவது அதிமுகவை அப்படியே மொத்தமா சொலட்டி போட்டு வேட்டையாடி காலி பண்ணி எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு நாங்க தான் அதிமுக அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்த அரசியலுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைஞ்சது என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பேசினார் இல்லையா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். அது பேசும்போது அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சு காலி ஆயிடுச்சு, அடுத்து என்ன இன்னொரு 10 பேர் வரன்னு இருக்காங்க, 10 பேர் வருவாங்க, அப்படி இல்லையா 25 வந்துருவாங்க, மொத்தம் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஓ முடிஞ்சு போச்சான், நீ 47 6 குறைஞ்சு போச்சு, உன்னை 10 ரெடியா இருக்கு, நீ தெரியாது, அந்த 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அதுல 25 பேர் ஒட்டுக்கா வர ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கு, அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த பர்டிகுலர் பேச்சு மிகப்பெரிய நெகட்டிவ் பேக் ஃபயரா தாவேக்காக மாறிடுச்சுங்க. அதுக்கு அடுத்த நாளே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆச்சு. ஆனா டே பை டே செங்கோட்டையனுடைய இந்த ஆணவமான உடல் மொழி, செங்கோட்டையனுடைய அந்த ஆணவமான பேச்சு, இது எல்லாமே அதிமுகவுக்கு சைலண்டா, அதிமுக ஒண்ணுமே பண்ணாமே அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அவருடைய அந்த பேச்சை பழைய அதிமுக காரங்களும் யாரும் ரசிக்கல, ஈவன் கொங்கு மக்களும் அதை ரசிக்கல. என்னடா இவ்வளவு திமிரு, எவ்வளவு ஒரு ஆங்காரம். சரி, நீ பாத்தீங்கன்னா நாங்க தான் அதிமுக அப்படின்ற பில்டப்பை விஜயோ ஆதவர்ஜனாவோ கொடுத்தது கூட அவங்க அந்த நேரத்துல கூட அதை கண்டுபிடிக்கல, அந்த வன்மத்தை அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா உங்க கட்சியே இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசும்போது இவ்வளவு வன்மம் ஆகாது. அப்ப இவங்க தன்னை வளர்த்த ஆளாக்கின கட்சியவே ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்றிணைற அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது சைலண்டா. இப்பயும் பாத்தீங்கன்னா பதவிக்காக ஆசைக்காக 1-2 போறது வர்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த ஒரு பாசிட்டிவான கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மெதுவா பில்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பாப்புலாரிட்டியை விஜய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆட்சி மேல இப்ப வரைக்கும் பெரிய அளவுல சொல்லிக்கிற மாதிரி கெட்ட பேர் இல்லை. இப்ப கத்தி என்ன வரப்போகுது? அப்படி கத்தனா மட்டும் நம்ம மக்கள் கன்வின்ஸ் ஆயிட போறாங்களா? ஆக போறது இல்லை. அது ரீசெண்டா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன்.
ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திச்சு நேரில் பேசும்போது இந்த வாரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாராம், சட்டப்பேரவைக்கு போகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, என்ன மாறி மாறி பாட்டு பாடிக்கிறாங்க, மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க, கிண்டல் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, மக்கள் பிரச்சனையே ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாங்க, ஒருவேளை மக்களுக்கே இதுதான் பிடிக்குது போல இருக்குது, இதுதான் மக்களும் விரும்புகிறாங்க போல இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. ஸோ அவருக்கு தெரியுது, இன்னைக்கு போய் சும்மா கட்டா முட்டான்னு கத்தி கூப்பாடு போட்டு கடுமையான அரசியலை தாவேக்காக எதிராக பண்ணுறதுனால பெருசாக வந்து மக்களை நம்ம இப்போ கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்களே தப்பு பண்ணி அவங்களே மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நம்ம அமைதியாக இருந்தாலே மக்கள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஹம்பிள்னஸ், நம்மளுடைய அந்த ஹியூமிலிட்டியை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆணவத்தில் ஆடுறது தான் அவங்களுக்கு அழிவை தேடி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவர்கள் அமைதி காக்குறாரு. இப்போ நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் ஆகட்டும், செங்கோட்டையன் அவர்கள் ஆகட்டும், ஆக்சிடென்டலா இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு உச்சத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பொது வாழ்வின் கிட்டத்தட்ட கடைசி தருணத்தில் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு செம ஹை ஒன்று கிடைச்சிருக்குது. அதை ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறாரு பாருங்க. அவர் எந்த வகையிலையும் ஒரு ஆணவத்தில் நான் ஆடிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆளு, உங்க காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டாம தன்மையான தன்னுடைய அந்த பேச்சு பாடி லாங்குவேஜ் மூலமா அந்த மரியாதையை அவர் தக்க வச்சுக்கிறாரு. பட் செங்கோட்டையன் ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசும்போது பயங்கரமா தாக்கிடுறாரு செங்கோட்டையனை. இந்த பயங்கரமா தாக்குனது செங்கோட்டையன் மேல சிம்பத்தி ஏற்படுச்சு அந்த ஏரியால. என்னப்பா இந்த பேச்சு பேசுறாங்க, இந்த அடி அடிக்கிறாங்க, என்ன இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் செங்கோட்டையனை வெற்றி பெற வச்சுச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் இப்ப பேசிட்டு இருக்கிற பேச்சும், கட்சியவே காலி பண்ணிடுவேன், கட்சியவே ஒழிச்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற பேச்சும், அந்த உடல் மொழியும் பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த மக்களை அப்படியே இப்படி திருப்புது. என்ன ரொம்ப ஓவரா இருக்குது, என்ன இப்ப இப்படி இவர் வந்து எதிர்கட்சி தலைவரா அல்லது வந்து ஒரு 3வது இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்ப அதிகமா அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்களே, அந்த நிலைமையில் நம்ம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையை நோக்கி அவங்கள தள்ளுது. இங்கதான் அங்க தாவேக்காவுடைய அந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு முட்டுக்கட்டையாகவும் அல்லது இதுக்கு மேல வந்து அதிமுகவை வேட்டையாடுறது, அதிமுகக்குள்ள பயங்கரமா குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வேலை செய்யறது அப்படிங்கிறது செஞ்சா எம்எல்ஏக்களை கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்க, இல்லை வந்து அவங்க கிட்ட டீலிங் பேசினா அவங்க வந்துருவாங்கனாலுமே அதை பண்ணும்போது அரசியல் களத்துல மக்கள் மத்தியில பயங்கர நெகட்டிவிட்டியா அது தாவேக்காக்கு மாறும் அப்படிங்கிற நிலையை நோக்கி செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சே அவங்கள தள்ளிட்டு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அமைதி காக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதோட சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சுக்கு பதிலடியா டிடிவி தினகரன் வந்து பேசுறாரு. அவர் அதை எடுத்து பேசுறாரு. அவர் கட்சி எப்படி உருவாச்சு, அந்த கட்சி எப்படி ஒற்றுமையா இருக்கணும், அந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது, ஆனா அந்த கட்சி அழிஞ்சிடணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு வன்மமான சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் டிடிவி தினகரன் எடுத்து பேசும்போது இது வெறும் ஒரு பெல்ட்டுக்கான ஒரு எமோஷனா மாறாம அது அதிமுகவுடைய அந்த பாரம்பரிய எமோஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு தழுவி அப்ப சவுத் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதே எமோஷனை வந்து அங்க கொண்டு போறாரு. அப்போ இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறவரு நம்ம கட்சியை அழிக்க நினைக்கிற ஒரு விஷக்கிருமி, ஆணவம் பிடிச்ச நபரு, திமுர்ல ஆடிட்டு இருக்கிறாரு, ஒரு நேர்மையான ஒரு நியாயமான மனுஷன் கிடையாது, மதிக்கத்தக்க மனுஷன் கிடையாது, வயசு மட்டும்தான் ஆயிருக்கிறத தவிர வேற எந்த நல்ல எண்ணமும் கிடையாது, ஒரு பச்சை துரோகி, அவ்வளவுதான், இல்லைன்னா வந்து அழிக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சுகள் அது கொண்டு போயிட்டு இருக்குது. அது போக அவங்க பெருசா பிளான் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம தான் அப்படின்ட்டு அந்த ஒரு திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து அந்த திட்டம் இதுக்கு மேல செல்ஃப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா மறுபடியும் இதை உடைச்சி தாவேக்கா அதிமுகவை கபலீகரம் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையை போட்டு அதிமுக மறுபடியும் மீண்டு எழுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் உண்மை, இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம், இவ்வளோ ஒரு பின்னடைவு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அதிமுக எழுந்திருச்சு அப்படின்னா, மறுபடியும் கம்பேக் கொடுத்துருச்சு அப்படின்னா, அது வரலாறுல எத்தனை 100 வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சிருந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவமா இருக்கும். ஆனா அது அவ்வளவு சாதாரணமான விஷயமா அப்படின்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் மாதங்களும் தான் அதை முடிவு பண்ணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.